வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்பீல், அதாவது மேல்முறையீட இ-சேவை வெப்சைட்டில் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இ-சேவை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு ஹோம் பேஜில் சர்வீசஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்வீசஸ் டேபில் சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்க சர்ச் பாரில் KMUT அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். KMUT அப்பீல் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த சைட்டில் தான் நாம் அப்பீலை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்பீல் பண்ணுறவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை சரியாக என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் இருக்கும். இந்த இடத்துல ஒரு உறுதிமொழி இருக்கு, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அப்பீல் பண்ணுறவங்க தங்களுடைய எலிஜிபிலிட்டியை நிரூபிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை இங்கே அப்லோட் பண்ணணும். அடுத்ததா இருக்க எனது மேல்முறையீடு அப்படிங்கிற இடத்துல அப்பீல் பண்ணுறவங்க தங்களுடைய மேல்முறையீடை சுருக்கமாக என்டர் பண்ணணும். எல்லா விவரங்களையும் சரிபார்த்த பிறகு இந்த அப்பீலை சப்மிட் பண்ணலாம். உங்களுடைய புகார் பதிவு செய்யப்பட்டு ஒப்புகை எண் வரும். அடுத்ததா கீழே இருக்க ரிட்டர்ன் டு இ-சேவை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு பேஜ் வரும். இங்கே சென்ட் எனிவே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இ-சேவை இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மேல்முறையீட்டுக்காக எந்த ஒரு கட்டணமும் வாங்குறதில்லை. அதை மீறி விண்ணப்பதாரர்கிட்ட ஏதாவது கட்டணம் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ-சேவை ஐடி பிளாக் செய்யப்படும். இப்படி தான் இ-சேவை வெப்சைட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்பீலை பதிவு பண்ணணும். நன்றி.